நாகராஜா, மலைக்கருப்பனோட குழந்தை வந்திருக்கேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள தீண்டிடாத. நான் வார வெள்ளிக்கிழமை ஒரு மண்டலத்துக்கு உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. பாம்பு போச்சு. ஏமா ஏமா என் பாம்பு போச்சுமா. பாம்பு போச்சுமா. ஐயோ என் பாம்பு பாம்பு போச்சுமா. என்ன அது? அவர் சொன்னது பாம்பு பாட்டு போகுது. பாம்பை நீ வளர்க்கறியா இல்ல அவ வளர்க்கறாளா? அதானம்மா எனக்கு தெரியல. ஆமா யாருமா அது? வாய் மேலே போட்டனா? ஓ பாம்பு அவ சொல்றத கேக்குது. அவ யாரு மோருன்னு எங்கிட்ட கேக்குற? கொன்னு போட்டுருவேன் சொல்லிடு. அத வச்சு தாமா பொளப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சோ ஏதாச்சோ நாகராஜா. ஏய் நாகராஜா. ஏய் நாகராஜா. என்ன கிராணி இது? எதை செஞ்சாலும் அந்த மலைக்குரங்கு கெடுக்கிறதுக்குனே வந்துடுறா. பூங்குடி எங்க போயிட்டா அவன் இந்த நேரத்துல? சரி ஃபோன் பண்ணுவோம். இந்த நேரத்துல யார் நமக்கு ஃபோன் பண்றது? ஒருவேளை நம்ம வீட்ல இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சா? ஜீவா சார் தான். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் சார்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் என் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கேன். ரூம்லையா? ஆமா, நம்ம வீட்டில் உனக்கு 2 ரூம் இருக்கான்னு? நான் இப்போ ஒரு ரூம்ல தான் இருக்கேன். நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ எங்க போனேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ சொல்லு, நீ எங்க இருக்க, எங்க மறைஞ்சிட்டு இருக்கன்னு? என்ன பேசுறீங்க சார்? நான் எதுக்கு மறைஞ்சிட்டு இருக்கணும்? நான் நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஏதாவது டாஸ்க் வைப்பேன். அதில் நீ தோத்துருவேன். அதுக்காக பயந்து போய் தானே எங்கேயும் மறைஞ்சிருக்கேன். சார், எப்ப பார்த்தாலும் ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அப்ப பயம் இருக்குல்ல? சார், நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியாதா என்ன? தீபிகாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதானே உன் நிலைமை? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ற? இது பாரு, ஆசை அடி மனசுல வச்சுக்கிட்டு உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஷோ, ஏன் சார் நீங்க என்ன இப்படி கொல்றீங்க? நீ கொல்றதை விடவா நான் உன்னை கொல்றேன்? ஏன் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம்? யாருக்காக இப்படி பயந்து ஓடுற? சார், ஒரு நிமிஷம். நான் இப்ப எதையும் பேசுற நிலைமையில இல்ல சார். நான் இப்ப அம்மா கூட இருக்கேன், அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன். அம்மா கூடவா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஊருக்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்க ஊருக்கெல்லாம் போகல, இங்க செங்குன்றம் மேட்டுக்கோவில்ல தான் இருக்காங்க. மேட்டுக்கோவில்லையா? இந்த நேரத்துல யாருமே அங்க போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க அதுவும் இந்த நேரத்துல? இது பாரு, என்னை ஏமாத்தாத, கதை விடாத. கதை இல்ல ஜீவா சார்,
அவங்க இங்க வந்து தவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை நான் இங்க வந்தேன். இல்லனா அவங்கள பாம்பு கடிச்சிருக்கும். பாம்பா? என்ன சொல்ற பூங்குடி? ஆமா ஜீவா சார். அதான் நான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்தை சுத்தி உப்பு தூவிட்டு இருக்கேன். அப்போதான் மறுபடியும் பாம்பு பல்லின்னு எதுவுமே உங்ககிட்ட வராது. என்ன சொல்ற? ஆமா, ஏன் இதெல்லாம் பண்றாங்க? இதெல்லாம் ஆபத்தானது இல்லையா? சரி, நீ அங்கேயே அம்மாவுக்கு பாதுகாப்பாரு. நான் உடனே புறப்பட்டு வரேன். ஷோ, இப்ப சொன்னா பயந்துருவாருன்னு தான் சொல்லாம எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். கடைசியில சொல்ல வச்சிட்டாரு. என்னதான் கிராணி பண்றது? இனிமே என்ன பண்றது? நாம நம்பிக்கிட்டு இருந்த பாம்பு கூட நமத்து போன பட்டாசு மாதிரி புஸ்ஸுன்னு போயிடுச்சே. எங்கடா போன டேய் நாகராஜா? ஏய் எங்கடா போன? ஏய் பொழப்ப கெடுத்துட்டியேடா. அது எத்தனை நாள் பட்னியா கிடந்துச்சோ அதான் விட்ட உடனே அப்படியே ஓடியே போயிடுச்சு. நாகராஜா, இவ எப்படி இங்க வந்தாங்கறதா இப்ப எனக்கு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. பால் முட்டையெல்லாம் கொடுத்து வளர்த்தனேடா. டேய் என்னை விட்டு போக எப்படா மனசு வந்துச்சு? டேய் நாகராஜா, நாம பாம்பை விட போறோம்னு தெரிஞ்சு வந்தாளா இல்ல அவ வருவான்னு தெரியாம பாம்பை விட்டோமான்னு தெரியல பேபி. இவ எப்படி இங்க வந்திருப்பா? மாயாண்டி ஊருக்கு போயிருக்காங்கன்னு எல்லார்கிட்டயும் இவ தான் சொன்னா. அப்படி இருக்கிறப்போ ஆண்டி இங்க இருக்காங்கங்கிற விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவளுங்க 2 பேருமே கூட்டு களவாணிங்களா தான் இருப்பாளுங்க. மாயாவதி கோவில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா மத்தவங்க கிட்ட அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு கதை சொல்லிருக்கா. தெரியலனா இவளால எப்படி கரெக்டா இங்க வந்திருக்க முடியும்? இத்தனை வருஷ சர்வீஸ்ல ஒரு நாள் கூட சொதப்புனது இல்லையே. மாயாவதி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது பூங்கொடிக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான். அது என்ன அந்த மலைக்குரங்கு பூங்கொடிக்கு கசக்கவா செய்யும்? நீ இங்கதான் இருக்கியா? வாடா 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 வாடா. கிடைச்சிட்டான். அம்மா நாகராஜா கிடைச்சிட்டான். ஏய், இது கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா எனக்கு என்ன? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இத நான் எத்தனை வருஷமா வளர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா? இத பிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு நான் இங்க வரல. மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. மொத்தத்தையும் சொதப்பிட்டு பேச்சு வரியா உனக்கு? அம்மா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கம்மா. நான் போய் பெரிய ராஜநாகத்தை கொண்டுட்டு வர்றேன். அது மிஸ் பண்ணாதுமா? இத பார், எனக்கு எந்த நாகமும் வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. அம்மா ஒரே ஒரு சான்ஸ்மா. பல்ல உடைச்சிருவேன். போயா இங்க இருந்து. ஆளை மண்டையும் பாரு, ராஜநாகத்தை கூட்டிட்டு வரானா. சீ. கிராணி, நாம இந்த தவத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்லனா எல்லாமே போயிடும். நீ கவலைப்படாத. அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. என்ன திட்டம் கிராணி? அடுத்து ஏதாவது ஒரு அணக்கோட்டா விட போறீங்களா? அது மாதிரி தான் வச்சுக்கோயே. அந்த மாதிரினா மாயாவதியை தவ இருக்க விடாம தடுக்கக்கூடிய ஒரே ஆள் ஸ்ரீராம் தான். அவனை ஏவி விட்டு இவள தவத்திலிருந்து எழுந்துக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அதாவது ஒர்க் அவுட் ஆகுமா கிராணி? ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். வா, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். காலையில வந்து இவ தவம் கலையறத கண்ணால பார்த்து நாம ரசிக்கலாம். ஓகே? ஜீவா எப்படி இங்க வந்தாங்க ராணி?
இவன் ஐயோ அவன் நம்மள பாத்துற போறாங்க ராணி. இரு, பதட்டப்படாத. உட்காரு. ஐயோ கிரானி, எனக்கு ஒரு நிமிஷம் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. அம்மா 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 பூங்குடி, ஏன் அம்மா இப்படி உட்காந்துருக்காங்க? ஏன்னு எனக்கு தெரியல சார். அம்மா அம்மா நான் அவங்கள கூப்பிட்டு பார்த்துட்டேன். அவங்க கிட்ட எந்த அசைவுமே இல்ல. இரு, எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. முதல்ல அவ வந்து நாம அனுப்பின பாம்பை துரத்தி விட்டா, இப்ப இவ வந்திருக்கா. மாயாவதி இங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நாம தான் தெரியாம வந்துட்டோம் போல இருக்கு. விடியட்டும், இவங்க எல்லாரையும் இங்க இருந்து ஓட ஓட விரட்டுறேன். வா போலாம். ஆ. வா. அது சரி, எதுக்கு அவங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி இங்க வந்து உட்காந்துருக்காங்க? உங்கள மாதிரி தாங்க நானும். எனக்கும் எதுவும் தெரியாது. தெரியாதுன்னா நீ எப்படி இங்க வந்த? சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. நீ சொல்லு, நம்புறதா இல்லையான்னு அதை அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க இங்க இருக்காங்கன்னு எனக்கு கனவுல தான் தெரிஞ்சது. கனவுலையா? ஆமா சார், கனவுல தான். நீ சொல்றதெல்லாம் நம்புறத நம்ப கூடாதானே எனக்கு தெரியல. உங்களால இதை நம்ப முடியாது சார். ஆனா நடந்ததெல்லாம் உண்மை. கனவுல கடிச்ச அந்த பாம்பு நான் வந்து பாக்குறப்போ அம்மாவை கடிக்க பார்த்துச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அம்மா இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா. ஜீவா சார், இது ஏதோ சாமி சம்பந்தப்பட்ட விஷயம்னு எனக்கு தோணுது. அவங்கள நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா, நமக்கே சொல்லாம அப்படி என்ன சாமி சம்பந்தமான விஷயம்? இது பாரு, அவங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. நம்ம பேசுற எதுவுமே அவங்க காதுல கேட்கலங்கிறப்போ நம்ம செய்யறதுக்கு என்ன சார் இருக்கு? அதுக்காக அவங்களை எப்படியே விட்டுட்டு போக முடியுமா? இல்ல சார், இந்த நிலைமையில அவங்களை எப்படி சார் விட்டுட்டு போக முடியும்? இங்க பாம்பு பள்ளியோட நடமாட்டம் எல்லாம் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்களை கூட்டிட்டு போலான்னு. வேண்டாம் சார். நாம இங்க அவங்களுக்கு பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்துட்டு காலையில பூசாரி வந்த உடனே இது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு போறதுக்கு பாப்போம் சார். இப்போதைக்கு நாம அவங்களை எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம் சார். இவங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. உனக்கு மட்டும் அந்த கனவு வராம போயிருந்தா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. Ah
ஜீவா சார், ஜீவா சார். பிடிச்சிருச்சா? ம், ஆமா சார். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் மேடத்தை பாத்துக்கிறேன். இன்னைக்கும் அவங்க இருக்க போறாங்களா என்ன? நான் அவங்கள எழுப்பி கூட்டிட்டு தான் போவேன். சார், ஜீவா சார், அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். அவங்க ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம கெடுக்க கூடாது. என்ன பேசுற பொங்குடி? நேத்து உட்கார்ந்த மாதிரியே இருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லன்னு கூட தெரியாது. அப்படியே சாப்பிட்டு இருந்தாலும் இந்நேரத்துக்கு அவங்க உடம்புல கூட அது இருக்காது. அவங்க எதுக்கு வேணா உட்கார்ந்து இருக்கட்டும். இப்ப நான் அவங்கள போய் கூட்டு போக தான் போறேன். அம்மா, அம்மா, நான் ஜீவா வந்திருக்கேம்மா. அம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா. பொங்குடி, தவா இருக்காங்க, அது சரி. இப்படி கூப்பிடுறது கூட அவங்களுக்கு கேட்காம இருக்கு. கேட்டிருந்தா உங்க கண்ணை திறந்து பாத்திருக்க மாட்டாங்களா? நீங்க போங்க சார், மேடத்தை நான் பாத்துக்கிறேன். பொங்குடி, இந்தா போய் சாப்பிடு. எனக்கு எதுக்கு சார் நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? இப்ப யார் வாங்கிட்டு வந்தா என்ன? இந்தா போய் சாப்பிடு. நான் அதுக்கு சொல்லல சார். நான் இன்னைக்கு மேடத்துக்காக விரதம் இருக்கேன். விரதமா? ஆமா சார். அவங்க தவம் நல்லபடியா முடியணும்னு நான் விரதம் இருக்க முடிவு செஞ்சிருக்கேன். பொங்குடி, எதுக்கு இதெல்லாம்? நிச்சயமா மேடம் அவங்களுக்காக இந்த தவத்தை செய்யல. அவங்கள சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு தானே செய்யறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்ல. ஐயோ, இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே.